அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சி பாலிட்டி 2024 கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது லோக்சபா ஸ்பீக்கரை பற்றி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் above ஈஸ் ஆர் கரெக்ட். அப்போது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியதே ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இன்கரெக்டாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா அப்படிங்கிறத தான் படிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை படிச்சுட்டு பிறகு தான் நீங்கள் கொஷினுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத போகணும். இப்போ நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இது while any resolution for the removal of speaker of the Lok Sabha is under consideration. அதாவது ஸ்பீக்கர் மேலே ரெசல்யூஷன், அதாவது தீர்மானம், ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறக்கூடிய, ஸ்பீக்கரை நீக்கக்கூடிய தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? ஈ ஷெல் நாட் ப்ரிசைடு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஈ ஷெல் நாட் ப்ரிசைடுனா என்னென்னா, அதாவது இவர் வந்து ஸ்பீக்கர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீக்கர்னா சபாநாயகர். ஓகேங்களா? அந்த சபையை நடத்துறவர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்பீக்கர் ஈ ஷல் நாட் ப்ரிசைடுனா அவர் வந்து தலைமை ஏற்று நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஈ ஷல் நாட் ஹாவ், இங்கே நல்லா கவனிக்கணும், ஷல் நாட் ஹாவ் ரைட் டு ஸ்பீக் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் இது. ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து பேசலாம், ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வரலாம். ப்ரொசீடிங்ஸ்னால் அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சபையை நடத்துறதுக்கு உண்டான ப்ரொசீடிங்ஸ்லாம் அவர் வந்து தாராளமாக செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அவர் தாராளமாக பேசலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. நெக்ஸ்ட், ஈ ஷல் நாட் பி என்டைட்டில்டு டு வோட் அண்ட் ரெசல்யூஷன் இன் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். என்னன்னா, ஸ்பீக்கருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அவர் வந்து இப்போ வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோக்சபாவில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு 50% மேலே மெஜாரிட்டி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 50% வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஒருத்தர் ஓட் பண்ணால் 51 ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. 51 ஒருத்தர் ஓட் பண்ணால் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு ஓட்டு போட்டு அந்த பில்லை பாஸ் பண்ண வைக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, ஸ்பீக்கர் கிட்ட இருக்கு. அதாவது அவர் வந்து ஃபர்ஸ்ட்லே ஓட் பண்ண மாட்டாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ண மாட்டாங்க, ஓட் பண்ண மாட்டாரு. cannot vote at first instance. ஓகேவா? இங்கேயே எழுதுறேன் பாருங்க. cannot vote at first instance. ஓகேவா? cannot vote at first instance. அதாவது ஒரு பில்லை பாஸ் பண்ணுறோம். அந்த பில்லு வந்து மெஜாரிட்டி 50% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு ஓட் போட்டால் தான் அது பாஸ் ஆகும் அப்படின்னா அப்போ போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் ஃபர்ஸ்டே ஓட் பண்ண மாட்டார் இவருக்கு வந்து கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. கடைசியாக தான் ஓட் பண்ணுவார். சரிங்களா? யூகாலிட்டி ஆஃப் ஓட்ஸ் வரும்போது கேஸ்டிங் ஓட் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்பீக்கருக்கு. இதுதான் ஸ்பெஷல் பவர். ஆனால் ஒரு ரெசல்யூஷன் இருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ஓட்டு போட்டுடணும். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகேங்களா? ஒரு ரெசல்யூஷன் அவர் வந்து ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் பவர்ல இருந்து எடுக்கிறோம், அதுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம், அந்த தீர்மானம் சபையில் இருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கேஸ்டிங் ஓட் போடக்கூடாது, கடைசியாக ஓட் பண்ணக்கூடாது அப்படின்றது அர்த்தம். ஃபர்ஸ்ட்லேயே ஓட் பண்ணிடணும். பட் எப்படியா இருந்தாலும் அவர் ஓட் பண்ணணும். ஏன்னா மெம்பர் இல்லையா, அவரும் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன ஆயிருக்காரு, ஸ்பீக்கராக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஓட் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே ஓட் பண்ணணும். சரிங்களா? கேஸ்டிங் ஓட் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஷுட் நாட் பி என்டைட்டில் டு ஓட் இந்த ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே ஓட் பண்ணக்கூடாதான்னு கேட்டிருக்காங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட்லேயே ஓட் பண்ணலாம், கேஸ்டிங் ஓட்டு தான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா
ஆன்சர் இஸ் 1 and 1 only. ஏ தான் ஆன்சர். இதில் இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. இதில் இப்போது சப்போஸ் நம்மளுக்கு தெரியல இது அப்படின்னா லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சு பாருங்கள். ஈ ஷல் நாட் ஹாவ் ரைட் டு ஸ்பீக். ரைட் டு ஸ்பீக்குங்கிறது ஒரு பேச்சுரிமைங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட். நீங்கள் கண்டிப்பாக பேசலாம். அப்போ ஸ்பீக்கர் வந்து ரெசல்யூஷன் இருக்கிறதுனால பேசக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈ ஷல் நாட் ஹாவ் ரைட் டு ஸ்பீக்னா ரைட் டு ஸ்பீக் பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோன்னா எல்லாருக்குமே பேச்சு உரிமை இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா டூ தப்புன்னா எல்லாமே தப்பு. நீங்கள் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை லாஜிக்காக யோசிச்சுனாவே ஈ ஷல் நாட் ஹாவ் ரைட் டு ஸ்பீக் அப்படின்னா எல்லாருக்குமே பேச்சு உரிமை இருக்குது. ஸ்பீக்கருக்கு இருக்குது இல்லை ரெசல்யூஷன் இருக்குன்றதுனால பேசக்கூடாதுலாம் கிடையாது. இவர் ப்ரொசீடிங்ஸையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக 3 தப்பாயிடும் 1 only. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து ஈ ஷல் நாட் ப்ரெசைடு கரெக்ட். ஏன்னா சபையை நடத்த முடியாது இவரால். ஈ ஷல் நாட் ஹாவ் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஷல் நாட் ஹாவ் ரைட் டு ஸ்பீக் அவர் பேசலாம், ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்பீக்கருக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அவர் முதல்ல ஓட் பண்ண மாட்டார், கேஸ்டிங் ஓட்டு தான் அவருக்கு. ஆனால் அதே ரெசல்யூஷன் வந்திருக்கு, ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, லோக்சபா ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணக்கூடிய தீர்மானம் லோக்சபாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் ஃபர்ஸ்ட்லேயே ஓட் பண்ணணும், கேஸ்டிங் ஓட்டு கிடையாது. இதில் இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. அவர் கண்டிப்பாக ஓட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டாக இருந்தால், ஏன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அவர். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக். ஓகேவா? ஆன்சர் இஸ் A 1 only. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.